Taste the Daily. பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பிய அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உட்பட ஏராளமானோர் கைது. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய நிர்வாக திறனற்ற திமுக அரசை கண்டித்து நாமக்கல்லில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டோரை கைது செய்து காவல்துறை அராஜகம். அம்மாவுடைய ஆட்சியை அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைப்போம் 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 என்று சொல்லி குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடு. மூழ்கடிக்காதே மூழ்கடிக்காதே. திராவிட மாடல் அரசு குற்றவாளிகளை பாதுகாக்கும் அரசாக இருப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கடும் விமர்சனம். குற்றவாளிகள் திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை திமுக அரசு கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. இன்றைய தினம் நடைபெறுகின்ற ஆட்சி என்பது குற்றம் செய்வர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்ற ஆட்சியாக இருக்கின்றது. காரணம், பல்வேறு பகுதியிலே குற்றம் செய்பவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த அரசு அவர்களை கண்டும் காணாமல் இருக்கின்றது. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து விழுப்புரத்தில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் CV சண்முகம் தலைமையில் போராட்டம். யார் அந்த சார் என கேள்வி எழுப்பி முழக்கமிட்ட அதிமுக MP உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரை கைது செய்த விடியா அரசின் ஏவல் துறை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி புகாரில் தெரிவித்த அந்த சார் யார் என அதிமுக MP CV சண்முகம் கேள்வி. பாதிக்கப்பட்ட மாணவி புகாரில் தெரிவித்த அந்த சாரை ஸ்டாலின் அரசு காப்பாற்ற நினைப்பதாக குற்றச்சாட்டு. அந்த மாணவி தைரியமாக இன்றைக்கு வெளியில வந்து புகார் அளித்திருக்கிறார். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு அந்த சாரை காப்பாற்ற துடிக்கிறது? ஏன் இந்த போராட்டத்தை முடக்க பார்க்கிறது? கள்ளக்குறிச்சியில் அதிமுக நிர்வாகியின் சட்டையை கிழித்து உச்சக்கட்ட அராஜகத்தில் ஈடுபட்ட விடியா அரசின் ஏவல் துறை. பல்கலைக்கழகத்தில் மாணவியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த திறனில்லாத அரசு கேள்வி கேட்பவர்களை தாக்கி அட்டூழியத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு அரங்கேறிய பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட மாணவி சம்பவத்தை கண்டித்து அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம். பெண்கள் படிப்பு மற்றும் பணியிடங்களில் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாத அளவிற்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டுள்ளதாக முழக்கம். கல்லூரி மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை, பணிக்கு செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. திமுக ஆட்சி என்றாலே பெண் பிள்ளைகளுக்கு பெற்றவர்களுக்கு நிம்மதி இல்லை. போராட்டம் இது போராட்டம். பெண்களை பாதுகாப்பு
பாதுகாக்க போராட்டம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். திமுக அரசு பதவியேற்ற நாள் முதலே பெண்கள், சிறுமிகள், வயதானோர் உள்ளிட்ட பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதால் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கம். போராட்டம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம். பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை. திமுக ஆட்சியிலே பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை. பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் முதலானவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய ஸ்டாலினுக்கு எதிராக கோஷம் எழுப்பியவர்களை கைது செய்து காவல்துறை அராஜகம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் அனைத்து உண்மை குற்றவாளிகளும் பிடிபட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. நிர்வாக திறனற்ற திராவிட மாடல் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்ற அதிமுகவினரை கைது செய்தது கடும் கண்டனத்திற்குரியது. மக்கள் குரலின் பிரதிபலிப்பான எதிர்க்கட்சியின் குரலை ஒடுக்க முயலும் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். ஞானசேகரன் குறித்து வெளிவரும் புகைப்படங்கள் மற்றும் தகவல்களாலும் திமுக அரசு இந்த வழக்கிலும் ஏதேனும் அரசியல் தலையீடு ஏற்படுத்துமோ என்ற சந்தேகம் நாளுக்கு நாள் வலுக்கிறது. இந்த வழக்கில் ஞானசேகரன் குறிப்பிட்ட அந்த நபர் யார் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் மீண்டும் கேள்வி. கருணாநிதியின் பவள விழாவில் கலந்து கொள்வதற்காக தனது காரில் வந்து இறங்கிய ஞானசேகரனின் வீடியோ காட்சிகள் வெளியீடு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிக்கிய ஞானசேகரன் திமுக நிர்வாகி இல்லை என சொல்லப்பட்ட நிலையில் பவள விழாவில் கலந்து கொண்டது எப்படி என பொதுமக்கள் கேள்வி.